ஸ்டோர் நாளையோட ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மயில் வந்து கோர்ட்டுக்கு வந்துடுறா. கோர்ட்டுக்கு வந்தோடனே அங்கே என்ன ஆகுதுன்னா, சரவணன் வந்து இல்லை இவங்க கூட வாழவே முடியாது, தயவு செஞ்சு கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே வந்து டக்குன்னு பார்த்தா ஜட்ஜ் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உடனே மயில் இல்லை இவர் என்னை ஏமாத்துறாருன்னா டக்குன்னு அவனுக்கு கோவம் வந்துடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கை நீடி ஜட்ஜ் முன்னாடியே பேசிடுறான். பேசின உடனே டக்குன்னு அங்கே என்ன ஆகுதுன்னா, ஜட்ஜ் வந்து ஓகே அப்போ வந்து இல்லை இதுவாக இருக்குது ஏரிங்க வந்து நெக்ஸ்ட் இது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த தேதி குத்தி வச்சிடுறாங்க. உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, உடனே அங்கே இருக்க அவங்க சரவணன் அம்மா கோமதி எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா முடியும்னு பார்த்தா மறுபடியும் இது பண்ணி ஏன்டா அவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கடைசியாக வந்து அஞ்சலி கிட்ட வந்து சரவணன் வந்து உண்மையை சொல்லிடுறான். எனக்கு இந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே அவளுக்கு எப்படி ஒரு தூக்கி வாங்கி போடுது. சரி எனக்கும் இது அடிச்சு சொன்னாங்க, நம்ம ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கா. உடனே ஒரு தூரம் பக்கம் நடந்துருக்கும் கரெக்டாங்கன்னா சொல்கிறான்னா வந்து அதை வந்து இவன் பார்த்துட்றான். எப்படின்னா அவள் கடைக்கு சைடை வந்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ வந்து பாண்டியன் வந்து பார்த்த உடனே ஒன்றுமே புரியாது சரவணனுக்கு. ஐயோ அப்பா நான் இவ தான் அஞ்சலி உங்களுக்கு தெரியும்ல நான் லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஆமாண்டா என்னடா இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறேன் இப்போ தான் டிவோர்ஸ் நடந்துட்டு அது எப்படி அப்படின்னு இல்லைப்பா அது வேணாம்ப்பா அந்த கல்யாணமே எனக்கு வேணாம், அவள் ரொம்ப ஏமாற்றிட்டா என்னால் தாங்கிக்க முடியல, இப்போ இவளுக்கும் வந்து இதுவாகிடுச்சு, அதனால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்கலாம் தான்ப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னோடனே சரி ஓகே உன்னோட விருப்பம் நான் பண்ணதான் இது முன்னாடி ஆகிடுச்சு, நீயே பண்ணியே சந்தோஷமாகிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் வந்து சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது ஒரு பக்கம் வந்து கோமதியும் வந்து என்ன சொல்கிறான்னா, சரிடா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நடந்தால் சரி உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் ஓகே சொல்லிடுறா. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சரின்னு சொன்னோன்னே கடைசியில் இந்த விஷயம் எப்படி போகும்போது மீனோடனே ஃபோன் பண்ணுறா. ஐயோ வந்து கரெக்டாக மயில் வந்து ஃபோன் பண்ணுறா மீனாக்கு அப்படிங்கிறோடனே அக்கா இதுக்கப்புறம் ஃபோனே பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அவங்க வேறு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவளை தான் மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்து எப்படியாச்சும் இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போனாலும் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதோட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.